வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் சைபர் கிரைமோட எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த விதங்களில் இவங்க மாற்றி மாற்றி ஏமாற்றிட்டு இருக்காங்க, அது எப்படி எவால்வ் ஆயிருக்கு. 2021 மே மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் சிட்டிஸ்லேயும் ஒரு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இயங்கிட்டு இருக்கு. இப்போது 2021லேருந்து 2025 இப்போ வரைக்கும் எந்தெந்த விதங்களில் இவங்களோட கிரைம், ஒரே கிரைம் தான் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க செய்கிற விதத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இப்போது 2021 அந்த டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி ஃபோன் பண்ணி கார்டில் இருக்கிற 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்கோ, சிவிவி நம்பர் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி அதில் இருந்து அவங்க பணத்தை ஓடிபியை அவங்ககிட்டேருந்து வாங்கி அதன் மூலமாக பணத்தை எடுக்கிறது என்னதான் இருந்தது. ஒரு கிரைம் நடந்துட்டு இருந்தது. இதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூடியூப்லேயும் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது. இப்போ நார்மல் ஒரு கிரைமுக்கும் இந்த சைபர் கிரைமுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம்னா, நார்மலாக ஒரு திருடன் இருக்கிறான்னா அவன் எப்படி திருடுறானோ அதே மாதிரி தான் எல்லா வீடுகள்லையும் திருடிட்டு இருப்பான். ஆனால் இந்த சைபர் கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்கிற முறை, திருட்டு முறையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி பேங்க் மேனேஜர் யாருமே ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? சைபர் கிரிமினல்ஸ் தான் இப்படி பேசுவாங்கிறது. இதையே இப்போது கொஞ்சம் நவீனப்படுத்தி அதுக்கப்புறமா எந்த மாதிரி உங்களை திருடினாங்க பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. எப்படின்னா, உங்கள் பேங்க்லேருந்து அவசரமாக நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி அதில் ஒரு லிங்க் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்கோட இன்டர்நெட் பேங்கிங் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். அதை நம்பி கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து கேப்சாவுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்போம், அதை டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பருக்கு டைப் பண்ணது என்ன ஆயிரும்னா அக்கௌண்ட்லேருந்து ஒரு 50,000 ரூபா காலி ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்பவும் உண்மையான லாகின்னா என்ன ஆயிரும், உள்ளே போய் உங்களோட லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பேலன்ஸ் எல்லாமே காமிக்கும். ஆனால் இதில் அப்படி காமிக்காது. திரும்பவும் யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும், திரும்பவும் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்கன்னு கேட்கும். திரும்பவும் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு 50,000 ரூபா காலியாயிரும். இப்படி அக்கௌண்ட் காலியாகிற வரை என்ன ஆகிட்டு இருக்கும், திரும்ப திரும்ப அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், ஓடிபி கேட்கும். அடுத்து என்ன, இது ரெஃபரன்ஸ் நம்பர்னு கேட்குறது எஸ்எம்எஸில் வருதுன்னா ஓடிபி, அதை கொடுத்தது தான் என்ன ஆயிரும், உங்களுக்கு யூசர் நேம் கொடுத்துட்டீங்க, பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க, ஓடிபி கொடுத்துட்டீங்க, ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே அந்த சைபர் கிரிமினலுக்கு கிடச்சிடுச்சு. அதை என்ன பண்ணிடுவான், அவன் எடுத்து யூஸ் பண்ணிப்பான். இது அவனால் எப்படி பார்க்க முடியுதுன்னா, அந்த லிங்கு கிளிக் பண்ணி உள்ளே போகிறீங்கல்ல, அதனால் அந்த சைபர் கிரிமினலை க்ரியேட் பண்ண லிங்க்னால நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவனால் பார்க்க முடியும். அப்படி தான் என்ன பண்ணுறான், அவன் அந்த டீட்டெயில்ஸை வச்சு உங்கள் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் சைபர் விழிப்புணர்வு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு லிங்கையும் தொடாதீங்க. பேங்க்லேருந்து உங்களுக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணி எஸ்எம்எஸோ மெயிலோ அனுப்ப மாட்டாங்க. கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னா உண்மையிலே எப்படி போகணும், டைரெக்டாக நீங்கள் போய் பிரான்ச்சில் போய் தான், உங்களோட ஹோம் பிரான்ச்சில் போய் தான் என்ன பண்ண முடியும், கேஒய்சியை அப்டேட் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நவீன யுக்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3வது டைப் இப்போ அதிகம் நடக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு ஏபிகே ஃபைல் வரும். நீங்கள் இருக்கிற குரூப்பில் திடீர்னு ஒரு ஏபிகே ஃபைல் வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அனுப்புகிற மாதிரி. நீங்கள் அதை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஹேக் ஆகிடும். நீங்கள் அந்த ஃபைலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வேர்ட் ஆயிரும். அது இல்லாமல் உங்கள் டிபி மாதிரி ஒரு பேங்கோட லோகோ மாறிடும். அது இல்லாமல் என்ன இருக்கும், அந்த ஃபைலோட நேமு ஏதாவது ஒரு பேங்க், இப்போ உதாரணமாக SBI பேங்க் .apk அப்படின்னு இருக்குமே. ஏபிகேன்னா அப்ளிகேஷன் ஃபைல் பேக்கேஜ். ஓகேவா? இமேஜுக்கு ஜேபெக் அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல, வீடியோனா MP4 இருக்குல்ல, அதே மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டு. ஓகேவா? இப்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணால் என்ன ஆயிரும், உங்கள் வாட்ஸ்அப் ஹேக் ஆயிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே நீங்கள் அனுப்புகிற மாதிரியே அந்த ஃபைல் ஏபிகே ஃபைல் ஃபார்வேர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி உள்ளே போய் இந்த இன்டர்நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், அக்கௌண்ட்டு டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க. ஓகேவா? அக்கௌண்ட் க்ளோசிங் என்ன சொல்கிறான், அக்கௌண்ட்டை காலி பண்ணுற ஏபிகே ஃபைல் அது. அதனால் உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஏபிகே ஃபைல் எதுவும் வந்துன்னா தயவு செய்து அதை கிளிக் பண்ணவோ அது போய் உள்ளே போய் டீட்டெயில்ஸோ எதுவுமே கொடுக்காதீங்க. அப்படியே டெலீட் பண்ணிடுங்க, அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா? அல்லது உங்கள் வாட்ஸ்அப்பும் ஹேக் ஆயிரும், அக்கௌண்ட்டு மொத்தமாக காலி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதான் நான் 3 விதத்தில் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முதல்ல பேங்க் மேனேஜர் மாதிரி பேசி ஏமாற்றிட்டு இருந்தாங்க. அதில் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான்
எங்கேயாச்சும் சொன்னால் தான் என்ன பண்ண முடியும், அந்த சைபர் கிரிமினலை ஏமாற்ற முடியும். அப்படி இருந்தது. ரெண்டாவது இது என்னது, எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள், அதில் ஒரு லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும், சைபர் கிரிமினலுக்கு போயிடும். அதன் மூலமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஏபிகே ஃபைல் ஓகேவா உங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் ஆகுது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஹேக் ஆயிரும். கிளிக் பண்ணி இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், அக்கௌண்ட்டே ஹேக் ஆயிரும். அப்படின்னு ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னது, அந்த லிங்கையும் கிளிக் பண்ணக்கூடாது, யாருக்கு பேங்க் மேனேஜர் பேசுகிறேன்னு சொன்னால் டீட்டெயில்ஸு கொடுக்கக்கூடாது, ஏபிகே ஃபைல்ஸ் வந்ததுன்னா அப்படியே டெலீட் பண்ணிடும், அதை கிளிக் பண்ணக்கூடாது. ஓகேவா. மேலும் சைபர் கிரைமில் பாதிக்கப்பட்டீங்கன்னா சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930க்கு கால் பண்ணுங்கள், அல்லது www.cybercrime.in இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். வணக்கம்.